என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியோட தம்பியும் அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுற மாதிரியான தகவல் வருது. கரூர்ல நான் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்கான வேலைகள் மும்முரமா போய்கிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரும் தான் முழு பொறுப்பது. இவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டோ எடுத்து ஃபாலோ பண்றாங்க. அந்த தேர்தலை நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. வைஸ் சேர்மன் எலெக்ஷன்ல என் காரை அடிச்சு உடைச்சது இவங்கதான். போன தடவை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து அரசு காலனி பாயிண்ட். இந்த அரசு காலனி பாயிண்ட்ல ரெண்டு பேரும் என்ன வாட்ச் பண்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து 5 மணி, இந்த பாயிண்ட் வந்து பெரிய காலிபாளையம் 10 மணி. இவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டோ எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல நாங்க புடிச்சு செல்ல வாங்கிட்டோம். அவங்க ரொம்ப டெக்னிக்கலான ஆளுங்க. செல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு விசாரிச்சோம். இவங்கதான் அவங்க முக்கிய புள்ளிகளோட இருக்கிறாங்க. இவங்க மேல எல்லாம் பல வழக்குகள் இருக்கு. யாராவோட இருக்கான்னு பாருங்க. இவங்கதான் அவங்க. இந்த போட்டோல இருக்கிறவரும் இதை எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த தேர்தலை நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. அதுக்காக இங்கேயே ஒரு வாரம் 15 நாள் தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்லாம் எடுத்துட்டோம். அன்னைக்கு அவசரத்தை பெட்டிஷன் கொடுத்தோம். எந்த எஃப்ஐஆரும் போடல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடந்தது. வைஸ் சேர்மன் எலெக்ஷன்ல என் காரை அடிச்சு உடைச்சது இவங்கதான். இது வேடசந்தூர். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த ஆசிட் அடிச்சது என் மேல அடிச்சு ஆசிட்டு தவறி கீழே விழுந்து உடஞ்சி ஆசிட் அடிச்சது. இது பேப்பர் செய்தியா வந்திருக்கு. ஆசிட் அடிச்சாங்க. அவங்க யாருன்னு சொன்னா இவங்கதான் அவங்க. இதுதான் அடிச்ச இடம். இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் இல்லை. அப்படியே கிடக்குது. அவங்க பேர்ல எனக்கு தெரியல தம்பி. ஆளே தெரிய காமிக்கிறேன். இப்ப நேத்து என்ன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. நாங்க கொடுத்திருந்தேன் இந்த மாதிரின்னு சொல்லி கன்மேன் ஒண்ணு போட்டாங்க. இப்ப போலீஸும் கூட போட்டிருக்காங்க. போன தடவை 2021 நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வெளியில இருந்து ரவுடியில கொண்டு வந்து என்ன கொலை செய்யறதுக்கான முயற்சி நடந்தது. அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்த கும்மராஜாவுக்கு தெரியும் அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னு. கும்மராஜா கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ரவுடி கிட்ட கரூர் வந்தீங்கன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிரும் சொல்லி மிரட்டிட்டார். இது நடந்த உண்மை. அது அந்த தேர்தலை நான் தோத்து போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் பல்வேறு பிரச்சனைகள். இந்த மாதிரியான பின்னாடி ஃபாலோ பண்ணி வெளியாட்களை ரவுடிகளை பல வழக்குகள் இருக்கிறவங்க எல்லாம் கூட ஃபாலோ பண்றாங்க. இந்த தடவுமே நேத்து ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த தடவும் தகவல் வருது. என்ன கொலை செய்யறதுக்கான முயற்சி திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியோட தம்பியும் அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுற மாதிரியான தகவல் வருது. கரூர்ல நான் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகள் மும்முரமா போய்கிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இதை நான் டெல்லி வரைக்கும் பெட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கிறேன். டெல்லி ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இங்கே டிஜிபிக்கும் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். இது அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு அப்ப இருந்தே சந்தேகம் இருக்குது. அதனால எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ என் உறவினர் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா இந்த கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரும் தான் முழு பொறுப்பது. அவரோட இருக்கிறாரு எம்சிஎஸ். அவர் தான் ஆப்ரேட் பண்ணவர். இந்த வேடசந்தூர் தகராறுக்கு மானாமதுரையில இருந்து அவங்களாம் மானாமதுரையில இருந்து கால் கொண்டாந்தவங்க 2 பேர் அசோக்குமே எம்சிஎஸ் தான். அதனால இந்த தேர்தல் இந்த 2 நாள் தான் இருக்குது. இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை பண்ணி தேர்தல் நிறுத்தணுங்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்றதா சென்னையிலிருந்து தகவல் எனக்கு. இதை எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறோம். அதனால இவங்கனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இது இப்ப சொல்லல, பேப்பர் தர்றேன். டெல்லியில ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் பைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க கிட்ட நேர்லயே சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்காக தான் கன்மேன் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே ஆமை வேகத்துல. நான் ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவன்.
நான் நான் வந்து ரைஃபிள் கிளப்ல மெம்பர் ஆகி அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கன் லைசன்ஸ் கேட்டேன். எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுட்டாங்க, வழக்கு இருக்குதுன்னு சொல்லி. அப்பீல் பண்ணோம், அப்படியே கிடக்குது. என் பாதுகாப்புக்கு ஒரு கன் லைசன்ஸ் கேட்டா கொடுக்கல. நான் இருந்தப்ப நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா அப்ப நமக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்றோம்னு விட்டுட்டோம். இன்னைக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணா என் மேல கேஸ் இருக்குதான், கிரிமினல் கேஸ். அந்த கேஸ் 41 கேஸ் இப்ப போட்டிருக்கிறதோட அந்த கேஸ் எல்லாம் என்ன கேஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாம் அரசியல் கேஸ் வழக்குகள், புனையப்பட்ட வழக்குகள். கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குல இருந்து காஷ் பண்ணிட்டேன், 10 வழக்கு மேல. இது எல்லாமே புனையப்பட்ட வழக்குகள். இதனால இதை காரணம் காட்டி எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்கல. ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்ப 2 நாளா கூடவே ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. போலீஸ நான் கேட்கலாம், அவங்களா போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இந்த தேர்தலில் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை டிஜிபிக்கும் இன்னைக்கு கலெக்டர், எஸ்பி எல்லாத்துக்கும் இன்னைக்கு பெட்டிஷன் அடிச்சு மெயில் அனுப்ப போறோம். ஏன்னா அவங்க தோத்துருங்கிற பயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும். நேற்று காரணமே அதுதான், நேற்று பிரச்சனைக்கு உண்டான உரிய காரணமே அதுதான். ஆனா அவங்க கொடுத்த நோட்டீஸ்ல என்னையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையும் குற்றம் சுமத்தி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை சொன்னா கலெக்டர் எங்க கொடுத்தாங்கன்னா கொடுக்குற இடத்தையெல்லாம் போய் நம்ம என்ன புடிச்சு கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு நிமிஷத்துல கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதனால தமிழ்நாட்டுல கரூர் சட்டமன்ற தொகுதி பதட்டமான தொகுதி. இங்க இருக்கிற ஆபீசர் எல்லாமே ஒரே எஸ்பி மட்டும்தான் மாறி இருக்கிறார். இப்ப இருக்கிற கலெக்டர் KKSSR உடைய பர்சனல் PA, அவர் எப்படி வேலை செய்வார் தெரிஞ்சுக்க. நீங்க எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் திமுகவினுடைய கைக்கூலிகளா இருக்கிறாங்க. நாங்க ஒரு பர்மிஷன் போட்டா கேன்சல், ஒரு நிர்வாகி கூட்டம் போடணும்னு சொன்னா ஒன்றியத்துக்குள்ள போடக்கூடாது. சரி, காதப்பாறையில போடக்கூடாதுங்கிறீங்க, வாங்கல்ல போட்டா வாங்கல்ல போடக்கூடாது. சரின்ட்டு கூட இங்க போட்டோம். 2000 பேர் கலந்துக்கிறதுல 400 பேர் தான் வந்தாங்க. வரல, அங்கேனா வருவாங்க விவசாயி, அந்த இடத்துல விவசாயி வருவாங்க, நிர்வாகி வருவாங்க, கட்சி நிர்வாகி. வரல, 400 பேர் தான் வந்தாங்க. அதனால நான் ஓட்டு கேட்க போற இடத்துல பூரா வண்டி வச்சு மக்களை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நாங்க ஊர்வலம் போறோம், அதுக்காக இப்ப போன் வந்துருச்சு, நீங்க வேணா வாங்க காமிக்கிறேன், 500 ரூபா பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட பட்டி போட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா பட்டிக்குள்ள அடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன். ஆனா வீடு வீடு கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல் வேற எந்த தொகுதியிலும் கிடையாது. நியாயமான தேர்தல் நடக்காது. அப்படி நடந்து நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சியை இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசியல்வாதிகள் முயற்சி மேற்கொள்றதா தகவல், ரகசிய தகவல். இது ஏற்கனவே போன தேர்தல் நடந்தது, கும்மராஜாவுக்கு தெரியும், அப்ப இருந்த எஸ்பிக்கு அது தெரியும். அதனால அந்த வாக்குல போயிருச்சு, நான் விட்டுட்டு அதை பத்தி பெருசா பேசல. இப்ப கிடைக்கிற தகவல், உளவுத்துறை தகவலை வச்சுதான் நான் டெல்லிக்கு பெட்டிஷன் போட்டேன். டெல்லியில போய் பார்த்தேன், நான் வேற வேலையா போயிருந்தப்பவும் பார்த்தேன். நான் அவங்க தான் எங்க லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்ப கூட அவங்க ஏதாவது 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கரூர்ல சாப்பிட்டு இருந்தது. அதே ஆள் பாருங்க, அதே ஆளு இங்க கரூர் சக்தி மெஸ்ல சாப்பிடுறாரு. இதுதான் நிலைமை, கரூரோட அரசியல் நிலைமை. அதனால கோயில் நிலைமை, அதனால எதுவா இருந்தாலும் சொல்றதெல்லாம் பொய்யான தகவல்.